ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுலபமான முறையில் சுவையான மட்டன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டிலையே மசாலா அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எலும்பில்லாத பீஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மட்டன் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச தண்ணி இருந்தது, அதையுமே சேர்த்துடுறேன். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மட்டன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதும் 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம் போனதும் 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். மசாலா பொருட்கள் கருகாமல் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொருட்கள் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். மட்டன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் பெரிய சைஸாக இருக்குன்னா பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடுங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் கூட உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 3/4 பாகம் அளவு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மட்டனை நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடலாம். மசாலா ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால அதிக நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை. மட்டன் வறுவல் கலருக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மசாலா இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டு வரும்பொழுது நம்ம மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துடலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா தனியாக சுருண்டு வருது பாருங்கள். சுவையான மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் மட்டன் வறுவல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.